Namaste students, welcome to 9th standard social science. Today we are going to see new lesson history unit 3 yearly Tamil society and culture. Before going to the topic, we can see the learning objectives. The objectives of this lesson are to familiarize yourself with Tamil literary, archaeological, epigraphic and non-Tamil text sources for the study of the early Tamil society, Thinai based life in the society, literature, polity, society, economic and urbanization during the period. So we can get the knowledge about the early Tamil society and culture. Introduction. Tamil civilization, as we have seen, begins at least 3 centuries before the Common Era AD. So before the 3 century means what? 100. So before the 300 years, the Tamil civilization started. AD 300 அதை நம்ம இயர்லி தமிழ் சிவிலைசேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். As seafaring people, Tamil traders and sailors established commercial and cultural link across the seas, and merchants from foreign territories also visited the Tamil region. Seafaring peoples, Tamil traders, sailors இவங்களாம் நம்மளுடைய தமிழ் ரீஜியன்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறைய மர்ச்சன்ட்ஸ் மீன்ஸ் வியாபாரிகள் ஃப்ரம் த அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ, ஃபாரின் traders also, we are linked between the foreign territories also. The resulting cultural and mercantile activities and internal developments led to the urbanization in this region. Other countries, foreign countries கூட நம்ம ட்ரேடிங் கனெக்ஷன்னால கல்ச்சுரல் கனெக்டிவிட்டி, மெர்கன்டைல்னா வணிக தொடர்பு, இது மூலயமா நிறைய டெவலப்மெண்ட் ஆச்சு இன்சைட் த தமிழ்நாடு. ஸோ அர்பனைசேஷன்ன்றது அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அர்பனைசேஷன் மீன்ஸ் நகரமயமாதல் அப்போ தான் உருவாச்சு நம்மளுடைய தமிழ்நாட்டில். எப்போ இந்த வணிக தொடர்பும் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸும் இருந்ததோ அந்த பீரியடில் தான் அர்பனைசேஷன் வந்து நடந்தது. ஸோ நிறைய டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் வந்து எமர்ஜ் ஆச்சு, தோன்றுச்சு. காயின்ஸ் அண்ட் கரன்சி கேம் இன் டு சர்க்குலேஷன்ஸ். காயின்ஸ் கரன்சியெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த பீரியடில் தான். ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட். ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் ஆல்சோ அவைலபிள் ஆன் தட் டைம். So the Tamil Brahmini script was adapted to write the Tamil language. So how they wrote Tamil language? Through the Tamil Brahmini script. Through that they written. Classical Tamil poems were composed. Tamil poems கூட நிறைய கம்போஸ் பண்ணாங்க அந்த பீரியடில் தான். ஸோ how we can get the knowledge about the Tamil society? நம்ம தமிழ் சொசைட்டி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்? What are the sources available? Sources for the study of the early Tamil society. The sources for reconstructing the history of the ancient Tamils are, we can get the knowledge through this: classical Tamil literature, epigraphy, that means inscriptions, archaeological excavations and material culture, non-Tamil and foreign literature. நம்ம கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர் வச்சும், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சும், ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் வச்சு, நெக்ஸ்ட்டு நிறைய ஃபாரின் லிட்ரேச்சர்ஸ் வச்சு நம்ம தமிழ் சொசைட்டியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர் பார்க்கலாம். நம்மளுடைய தமிழ் லிட்ரேச்சர், த கிளாசிக்கல் Sangam Tamil literature. The classical Sangam corpus collections consists of the Tolkappiyam, the 14 மேல் கணக்கு 18 major works, and the 14 கீழ்கணக்கு 18 minor works, or 5 epics, and the
5 epics. Through this we can get the knowledge about the Tamil society. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம் இருக்குது, 14 கீழ்கணக்கு, 14 மேல் கணக்கு, இந்த நூல்கள்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். தென் 5 epic, ஐம்பெரும் காப்பியங்கள், இதை வச்செல்லாம் கூட நம்ம தமிழ் சொசைட்டியில் தமிழ் பீப்புள்ஸ் எப்படி லீவ் பண்ணாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா, ஹூ ரிட்டன் த தொல்காப்பியம்? தொல்காப்பியர். ஸோ இயர்லியஸ்ட்டு ரிட்டன் ஒர்க் ஆன் த தமிழ் கிராமர். இட்ஸ் அ தமிழ் கிராமர் புக். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்த்திங்கன்னா கிராமருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி அதில் கொடுத்துருப்பாங்க, தமிழ் கிராமர். நெக்ஸ்ட்டு 3rd செக்ஷன் பார்த்திங்கன்னா, தொல்காப்பியத்தில் 3rd செக்ஷன் எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, poetic convention that provide the information on Tamil social people. தமிழ் சோஷியல் பீப்புள், சொசைட்டியில் தமிழ் பீப்புள் எப்படி லீவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் இருக்க 3rd செக்ஷன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 14 மேல் கணக்கு அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா, 10 பாட்டும் 8 தொகையும் ஆட் பண்ணோம்னா 10 + 8 18 வருதுங்க இல்லையா, அது 14 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 idiols and the 8 anthologies. ஸோ இதுதான் 14 மேல் கணக்கு. ஸோ இட் இஸ் த ஓல்டஸ்ட் அமாங் த கிளாசிக்கல் தமிழ் டெக்ஸ்ட். தமிழ் டெக்ஸ்ட்லேயே ஓல்டஸ்டானது எது பார்த்திங்கன்னா இந்த 14 மேல் கணக்கு. 14 கீழ்கணக்கு லேட்டராக ரைட் பண்ணது தான். ஸோ 14 மேல் கணக்கு 14 கீழ்கணக்கில் பார்த்திங்கன்னா நம்ம திருக்குறளெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 14 மேல் கணக்கு 8 தொகை அண்ட் த 8 anthologies ஆர் நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு அண்ட் புறநானூறு. ஸோ திஸ் ஆர் 8 தொகை ஆர் த 8 anthologies. ஸோ த்ரூ தட் we can understand about the Tamil society. நெக்ஸ்ட்டு 10 பாட்டு 10 idiols collections includes 10 long songs. திருமுருகர் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். ஸோ இந்த 10 பாட்டுமே 10 பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும்போது தமிழ் சொசைட்டி தமிழ் பீப்புள்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 14 மேல் கணக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 14 கீழ்கணக்கு, 18 மைனர் ஒர்க்ஸ். இதெல்லாம் நம்ம தமிழில் பார்த்துருப்போம். 14 கீழ்கணக்கு comprises 18 texts elaborating on the ethics and the morals. The preeminent work among this is the Tirukkural, composed by the Thiruvalluvar. In 1330 couplets, Tirukkural considered questions of the morality, statecraft and love. ஸோ 14 கீழ்கணக்கு பார்த்திங்கன்னா இந்த எத்திக்ஸ் மேக்ஸிமம் மாரல்ஸை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இந்த 14 கீழ்கணக்கு இருக்கும். நாலடியார், மூதுரை, திருக்குறள் இதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீ எமினன்ட் ஒர்க் எது பார்த்திங்கன்னா திருக்குறள். யார் ரைட் பண்ணாங்கன்னா திருவள்ளுவர். இதில் மொத்தம் எவ்வளோ கப்லெட்ஸ் இருக்குது, எத்தனை திருக்குறள் இருக்குது, 1330 இருக்குது. சரிங்களா. ஸோ அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க இல்லையா, அதான் மொராலிட்டி, ஸ்டேட் கிராஃப்ட் அண்ட் லவ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இந்த திருக்குறள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 epics. The 5 epics of the காப்பியம்ஸ் are long narrative poems of very high quality. They are சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி அண்ட் குண்டலகேசி. இந்த 5 காப்பியங்களை நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் எதுக்கு மேம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோன்னா, இந்த எல்லா ஒர்க்ஸ்லேயும் இதெல்லாம் தமிழ் லிட்ரேச்சர், இதில் நம்மளுடைய தமிழ் சொசைட்டியை பற்றி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் எபிகிராஃபி. Through that inscriptions we can understand about the Tamil society. Epigraphy is the study of inscriptions. Inscriptions are documents scripted on stone, copper plates and other media such as coins, rings, etc. So inscriptions பற்றி படிக்கிறது தான் எபிகிராஃபி.
இன்ஸ்கிரிப்ஷன்ன்றது ஸ்டோனில் ரைட் பண்ணியிருப்பாங்க, காப்பர் பிளேட்ஸில், காயின்ஸில், ரிங்ஸில் இதிலலாம் நிறைய ரைட் பண்ணியிருப்பாங்க. இதை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் மார்க்ஸ் இந்த beginning of the historical period, which is known as the beginning of the historical period. The period have the inscriptions. So script marks எல்லாம் இருந்த அந்த பீரியட் தான் beginning of the historical period அப்படின்னு சொல்கிறோம். Tamil Brahmini inscriptions. Tamil Brahmini inscription have been found is more than 30 sites in Tamil Nadu, mostly on cave surface and rock shelters. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ் பிராமினி லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 30 பிளேசஸில் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் அது கேவ்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ்லேயும் ராக் ஷெல்டர்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ்லேயும் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் கேவ்ஸ் வர் அபோட்ஸ் ஆஃப் மோங்ஸ், மோஸ்ட்லி ஜெயினா மோங்ஸ். அபோட்ஸ் மீன்ஸ் உறைவிடம். நிறைய துறவிகளுக்கு உறைவிடமாக இருக்கக்கூடிய அந்த குகைகளில் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். தமிழ் பிராமினி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். நிறைய கேவ்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? மோங்க், நிறைய துறவிகளுக்கு அபோர்டாக இருக்குது, உறைவிடமாக இருக்குது. த நேச்சுரல் கேவ்ஸ் வர் கன்வெர்டட் இன்டு ரெசிடென்ஸ் பை கட்டிங் எ ட்ரிப் லைன் டு த கீப் ரெயின் வாட்டர் அவே ஃப்ரம் த கேவ். ரெயின் வாட்டரெல்லாம் போகிற மாதிரி இந்த நேச்சுரல் கேவ்ஸில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேவை ரெசிடென்ஸாக யூஸ் பண்ணுவாங்க இந்த மோங்ஸ் எல்லாம். ஸோ அது இந்த நேச்சுரல் கேவ்ஸுடைய ஃபினிஷிங் பாயிண்டில் நிறைய ட்ரிப் லைன்ஸை கட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த ரெயின் வாட்டரெல்லாம் ஃப்ளோ ஆகிறதுக்காக, ஈஸியாக ஃப்ளோ ஆகிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதை செதுக்கி வச்சுருப்பாங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃபன் occur below such drip lines. The sites have smooth stone beds carved on rock surface for monks who led a simple life and lived in these shelters. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் எங்கே ரைட் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பிலோ த ட்ரிப் லைன்ஸ், அதை காவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபினிஷிங் பிளேஸில் காவ் பண்ணியிருப்பாங்கன்னு. அப்புறம் ஐ வில் ஷோ தட் அந்த காவ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கட் பண்ணியிருக்கக்கூடிய பிளேஸ் கீழே நிறைய ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸில் தான் நிறைய மோங்ஸ், நிறைய துறவிகள் அவங்களுடைய சிம்பிள் லைஃப்பை லீட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஷெல்டராகவும் அந்த கேவ்ஸ் இருந்திருக்கு. மர்ச்சன்ட்ஸ் அண்ட் கிங்ஸ் கன்வெர்டட் திஸ் நேச்சுரல் ஃபார்மேஷன்ஸ் ஆஸ் ஹேபிடேஷன்ஸ் ஃபார் மோங்ஸ் ஹூ ஹேட். நிறைய மர்ச்சன்ட்ஸ்க்கும் கிங்ஸ்க்கும் ஒரு ஷெல்டராகவும் அது இருந்திருக்கு. மர்ச்சன்ட்ஸ்னால் யார்? வியாபாரிகள். ரெனவுன்ஸ்ட் வேர்ல்ட்லி லைஃப், யாரெல்லாம் அவங்களுடைய உலக வாழ்க்கையை துறந்து துறவிகளாக வந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு இருப்பிடமாகவும் இந்த கேவ்ஸ் இருந்திருக்கு. அந்த ட்ரிப் லைன் சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த ராக்கில் இந்த ட்ரிப் லைன் காவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே தான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸை ரைட் பண்ணியிருப்பாங்க. So where we can see this inscriptions? Mangulam, Muthupatti, Pugalur, Arachalur, Kongar, Puliyangulam, Jambai are some of the major sites of the such caves in Tamil Brahmini inscriptions. So around Madurai, many such caves with the Tamil Brahmini inscriptions can still be seen. மதுரையில் கூட நிறைய கேவ்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா many of them are located along the ancient trade routes. நிறைய ancient trade routesலேயும் இது ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வண்டலிசம். So you will notice that among the old inscriptions, people have marked their names, thereby destroying some of the ancient inscriptions. Such act of the destruction of the heritage property and property belonging to the others called vandalism. அதாவது ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸை தான் வண்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டலிசம்னா என்ன? டெஸ்ட்ரக்ஷன் of the property.
that is known as the vandalism. ஒரு சில இடத்துல அதனுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அழிச்சிருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸை தான் வண்டலிசம் சொல்கிறாங்க. ஸோ சம் ஆஃப் த பிளேசஸ் தமிழ் பிராமணி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அண்ட் ஹீரோ ஸ்டோன். ஹீரோ ஸ்டோன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ யாருக்கு இந்த ஹீரோ ஸ்டோன் வைப்பாங்கன்னா, த பர்சன் ஹூ ஃபவுட் இன் த பேட்டில், who won the war or who die in the battle. For them they built a stone, that is hero stone. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், தெரிஞ்சிடும். Hero stones are memorials erected for those who lost their lives in the battle and in the cattle raids. ஹீரோ ஸ்டோன்ன்றது ஒரு மெமோரியல். யார் வந்து கேட்டல் ரைட்ஸ் பண்ணி, கேட்டல் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, முல்லை பீப்புள், தே ஹேட் சம் கேட்டல்ஸ். ஸோ அந்த கேட்டல்ஸை பிளான் பண்ணிட்டு வரவங்க அந்த பேட்டிலில் இறந்து போயிட்டாங்கன்னா, ஸோ அவங்களுக்காக பில்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ஹீரோ ஸ்டோன். போரில் மரணம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வைக்கக்கூடிய கல் தான் இந்த வீரக்கல், நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. As the battle were considered as important source of the wealth, riding cattle owned by adjoining tribal and clans who was common practice in the pastoral society. So முல்லை people, pastoral society-னா pastoral society-ல பார்த்தீங்கன்னா கேட்டல் தான் அவங்களுடைய மெயினான வெல்த்து. ஸோ ரைடிங் த கேட்டில், பக்கத்தூர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கேட்டிலை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க கூட ஃபைட் பண்ணி அவங்க வீர மரணம் அடைகிறவங்களுக்கு தான் இந்த நடுகள் வைப்பாங்க. During the Sangam age, the Mullai people landscape followed the pastoral way of life. Tribal chieftains plundered the cattle and wealth of the enemies, whose warriors fought to protect their cattle. Many warriors died in such battles or were remembered as the martyrs. Martyrs means வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. Memorial stones were erected in their honor. ஸோ அவங்களுக்காக மெமோரியல் ஸ்டோன்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க. சங்கம் லிட்ரேச்சர் vividly portrays these battles and clashes and describes such hero stones or objects of worship. சங்கம் லிட்ரேச்சரில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோனை வந்து ஹீரோ ஸ்டோன் சச் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ஒர்க்ஷிப், இட்ஸ் அ ஒர்க்ஷிப் பிளேஸாகவும் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. தொல்காப்பியம் டிஸ்கிரைப் த ப்ரொசீஜர் ஃபார் த எராக்டிங் ஹீரோ ஸ்டோன்ஸ். ஹீரோ ஸ்டோன் வைக்கிறதுக்கான என்னென்ன நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு தொல்காப்பியத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் வித் தமிழ் பிராமின் இன்ஸ்கிரிப்ஷன் கேன் பி ஃபவுண்ட் அட் புளியன்மான் கொம்பை அண்ட் தாத்தாப்பட்டி in Theni district and Porpanaikottai in Pudukottai district. Those of Sangam age discovered till now do not have images or sculptures. இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் நம்ம எங்கே அதிகமாக பார்க்கலான்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்லேயும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம பார்க்கலாம். தேனி டிஸ்ட்ரிக்டில் புளியமான் கொம்பை அண்ட் தாத்தாப்பட்டி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா போர்பனைக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பிளேஸ்லலாம் ஸ்டோன் இருக்குமே கண்டி, அதில் இமேஜஸோ ஏதாச்சும் அவங்களுடைய ஸ்கல்ப்சர்ஸ், சிலைகளோ அதில் இருக்காது. அவங்களுடைய நேம்ஸ் வேணால் அதில் அந்த ஸ்கிரிப்டில் அந்த ஸ்டோன்ஸில் இருக்கும். புளியமாங்கொம்பையில் என்ன எழுதியிருக்காங்க, புளியமாங்கொம்பை இஸ் எ வில்லேஜ் இன் த வைகை ரிவர் வேலி இன் தேனி டிஸ்ட்ரிக்ட். இன் 2006 rare hero stone inscriptions in Tamil Brahmin script were discovered in this village. ஸோ புளியமாங்கொம்பையில் ஹீரோ ஸ்டோன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க 2006. ஸோ அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூடலூர் அகோல் பேடு தீயன் ஆந்தவன் கல். இட் மீன்ஸ் த ஸ்டோன் ஆஃப் த தீயன் ஆத்தவன் who was killed in the cattle raid at the village of கூடலூர். தீயன் ஆந்தவன் சொல்லக்கூடியவர் அந்த பேட்டிலில் இறந்துருக்காரு, கேட்டல் ரைட் பேட்டிலில் இறந்து போயிருக்காரு. எந்த பிளேஸில், கூடலூரில்
இறந்திருக்காரு அப்படின்னு அந்த ஸ்டோனில் ரைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு hero stones of the post-Sangam age and the Pallava period occur in the large number of coastal regions, especially around the Sangam region near Tiruvannamalai district. After the Sangam age also, post-Sangam age, after Sangam age also, some hero stones built during the Pallava period. So in that stones we can see in Tiruvannamalai district, especially in Sangam place. So this place have these hero stones have inscriptions and images of the warriors and names of the heroes. நம்ம முன்னாடி ப்ரீ சங்கம் ஏஜில் பார்த்திங்கன்னா சங்கம் ஏஜ் பீரியடில் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ ஸ்டோன்ஸில் எந்த ஒரு இமேஜஸும் ஸ்கல்ப்சர்ஸும் கிடையாது. ஆனால் போஸ்ட் சங்கம் ஏஜில் பார்த்திங்கன்னா வாரியர்ஸுடைய இமேஜஸ்ஸு அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் அதில் இன்ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க, பொறிச்சிருப்பாங்க. Inscriptions on pottery. Pottery vessels from the early historic period have names of the people engraved on them in Tamil Brahmini script. Potsherds have been discovered in Arikamedu, Alagankulam, Kodumanal, Keeradi and many of other sites in Tamil Nadu. ஸோ தமிழ் பிராமணி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுற மாதிரி நிறைய வெசல்ஸில், நிறைய பாத்திரங்களில், பாட்ரி வெசல்ஸில், பானைகளில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் பிராமணி ஸ்கிரிப்டை ரைட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்கலான்னா இந்த அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி. ஸோ இந்த பிளேஸில் இப்போ கூட ஆர்கியாலஜிக்கல் என்ன பண்ணிருக்காங்க, ஆர்கியாலஜிஸ்ட் தே ஃபவுண்ட் சம் ஆஃப் த மெட்டீரியல்ஸ். ஸோ பாட்ரி வெசல்ஸ் கூட அவங்க ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ் பிராமணி ஸ்கிரிப்டை ரைட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. Pottery inscribed with names in Tamil Brahmini script have also been found in Berenice and Qasr al-Qaidim in Egypt and in Khor-Rori in Oman, indicating that early Tamils had trade contacts with West Asia and along the Red Sea coast. ஸோ தமிழ் ஸ்கிரிப்டை ரைட் பண்ண அந்த வெசல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஈஜிப்துலேயும் ஓமன்லேயும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஈஜிப்தில் பார்த்திங்கன்னா பெர்னிக் அண்ட் காசிர் அல் கைதிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, நெக்ஸ்ட்டு ஓமனில் பார்த்திங்கன்னா கோரோரி என்ற பிளேஸ்லேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ த்ரூ தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த தமிழ் பீப்புள் தே கெப்ட் த ட்ரேட் கான்டாக்ட் வித் த வெஸ்ட் ஏஷியன் பீப்புள். வெஸ்ட் ஏஷியா கூட ட்ரேட் கான்டாக்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. த்ரூ த ரெட் சி தி லிங்க் பிட்வீன் த ட்ரேட் கான்டாக்ட், ரெட் சி வழியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பீப்புள் etched their names on the pottery to indicate ownership. அவங்களுடைய பாட்ரியில் அவங்களுடைய நேம்ஸ் இருக்கும். இது எதுக்காகனா அவங்களுடைய ஓனர்ஷிப், இந்த பொருள் அவங்களது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாட்ரியில் அவங்களுடைய நேமை ரைட் பண்ணியிருக்காங்க. Many of the names are in Tamil while some are in Prakrit. ஸோ நிறைய தமிழ் லாங்குவேஜில் ரைட் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலது Prakrit லாங்குவேஜில் ரைட் பண்ணியிருக்காங்க. Prakrit means what? Prakrit was a language used by the common people in the northern part of India during the Mauryan period. During the Mauryan period, the people used this Prakrit language in northern part of India. Northern part of India the Prakrit language use பண்ணியிருக்காங்க. ஸோ Prakrit லாங்குவேஜ்லேயும் நிறைய வெசல்ஸ் நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. So through that we can understand about the early Tamil society and culture. Today we learnt about the classical Tamil literature and epigraphy, and next class we can see about the archaeological excavation materials, culture and non-Tamil and foreign literature. Thank you so much.